சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தையல் பாடம் 14. இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போவது என்னன்னா, ப்ளவுஸில் நெளிவு சுழிவு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வீட்டில் இருந்தே நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க ப்ளவுஸ் நம்ம மெஷர் பண்ணும்போது அதில் சில நெளிவு சுழிவுகள் நீங்கள் தப்பாகவே தச்சிடுறீங்க, தப்பு பண்ணிடுறீங்க. அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணுன்ற மெத்தட் கண்டிப்பாக ஒவ்வொரு டைலரும் ஒவ்வொரு துணியில் தைக்கணும். நம்மளும் ஒரு டைலராக ஆகணும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைலராக ஆகணும்னா தவறு செய்தாலும் அந்த நெளிவு சுழிவுகளை தவறுகளை சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் நான் இன்றைய பதிவில் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். கண்டிப்பாக இது பயன் தரும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போது நான் ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறேன். ப்ளவுஸில் நான் ஓரலாக சொல்கிறேன், அப்புறம் நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கும் பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் இது தான் இருக்குது. நீங்கள் இந்த லென்த்தை டாட் இருக்கு இல்லைங்களா, சென்டர் டாட்டை, சப்போஸ் சென்டர் டாட்டை நீங்கள் பண்ணுற இடத்துல எந்த இடம் பெல்ட்டோட இறக்கம், இந்த இடத்த நீங்கள் இங்கே வச்சிடுறீங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் மேலே வச்சுட்டு பெல்ட்டை கர்வ் பண்ணி கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணோடனே தவறுதெல்லாம் செஞ்சிட்டீங்க. அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும்? ஒன்றுமில்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு முன்பக்கத்தை அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி இப்போ நான் ப்ளவுஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரஃப்பாக தான் நான் காமிக்க போகிறேன். ப்ளவுஸில் நம்ம ஒரு பக்கம் ஸ்லீவுக்கு எடுத்துடுறோம். இதை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த போர்ஷன் எப்போவுமே இந்த லைன் வர லென்த்து வரைக்கும் ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கும். 1 மீட்டருக்கு லென்த்து கொஞ்சம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரலாம். நான் இந்த ஸ்லீவுக்கு இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி எப்போவுமே நான் கட் பண்ணுவேன். அதுதான் ஈஸியான மெத்தடு. இப்போ ப்ளவுஸை நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். இதுக்கு லென்த் அதிகமாக இருக்குது. அதை இப்போ நம்ம பேக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேக் ட்ரா பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு ட்ரா பண்ணும்போது என்ன மாதிரி தவறுகள் வரும், என்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணணும். முக்கியமாக ப்ளவுஸில் பேக் சைடு எல்லாருமே நல்லா தச்சிடுவீங்க, ஃப்ரண்ட்டில் தான் அது தப்பு வரும். 2ஆக மடித்து நல்லா விரித்து விட்டுட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டிங் பக்கம் உங்கள் பக்கம் இருக்கட்டும், ப்ளவுஸில் ஃபோல்டிங்கும் உங்கள் பக்கம் இருக்கட்டும். பேக்கு வரைஞ்சாச்சு. இப்போது பேக்கு நான் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி நம்ம எடுக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெல்ட்டு மெஷர் பண்ணணும். இந்த இடத்துல 4 இன்ச்சஸ், நம்ம 2 இன்ச்சஸ் இங்கே வருது. இது வரைக்கும் தான் 2 இன்ச்சஸ் வருது. அதில் 1 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் மேலே ஹைட் வைக்கிறோம் இல்லைங்களா, இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சஸ் வருது. 2 இன்ச்சஸ் அதுக்கு மேலே ப்ளவுஸ் வைக்கிறீங்க. அப்போது 4 இன்ச்சஸ் பெல்ட்டுக்கு ஹைட் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் வச்சு இங்கே 4க்கு 3.75 3/4 இங்கேயுமே 3.75 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நான் இப்படி கர்வ் பண்ண சொன்னேன் உங்களை. கொஞ்சம் இதை இறங்கினா பரவாயில்ல. இந்த இடத்துல நம்ம வச்ச அளவை விட 1 சென்டிமீட்டரோ இல்லை 1/2 இன்ச்சஸ்க்கோ கீழே இறக்கிக்கலாம். இப்போ பெல்ட்டு நமக்கு கிடச்சிடுதுங்களா. இப்போது நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னா, இந்த பெல்ட்டு நமக்கு இங்கே உட்காருது. பெல்ட்டு இங்கே உட்காருது. நம்ம இங்கே வைக்காம கொஞ்சம் தவறுதெல்லாம் மேலே ஏற்றி பெல்ட்டை கட் பண்ணிடுறீங்க. இப்படி கட் பண்ணிடுறீங்க. அப்போது ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ண பிறகு ப்ளவுஸ் மேலே தூக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷேப்பில் உட்காராது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஃப்ரண்ட்டு மட்டும் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்லீவெல்லாம் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு நெக்குக்கு கழுத்து ட்ரா பண்ணிடுறீங்க. இப்போ இந்த இடம் நம்ம மேலே ஏற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா கீழே உள்ள துணியை மேலே தூக்கிக்கிறோம் நம்ம பெல்ட் தைக்கும் போது. அப்போ நீங்கள் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுவீங்கன்னா,
ஃபஸ்ட்டு பேக் அப்படியே லைன் இந்த அவுட்லைனை இதில் கட் பண்ணி இப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம பெல்ட்டோட அளவு கரெக்டாக பேப்பரில் வச்சு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் பெல்ட்டோட அளவை நீங்கள் புதுசாக 4 இன்ச்சஸ் 4 3/4 ட்ரா பண்ணிவிட்டு இங்கே 4 இன்ச்சஸ் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சஸ் இல்லை 1 சென்டிமீட்டர் கம்மி பண்ணி கீழே அப்படி கர்வ் பண்ணி வளைச்சி இந்த 3 இதை ஜாயின் பண்ணிட்டோம். இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க பேப்பரில், ப்ளவுஸில் கட் பண்ணிட்டீங்க. அந்த ப்ளவுஸில் வந்து இது வரைக்கும் தான் இருக்குது. இந்த போர்ஷன் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அந்த போர்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு கிடைக்கிறதோ நம்மளோட அளவு. இது பெல்ட்டு. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஷோல்டர், நெக்கு. இது வந்து நம்ம எடுத்த அளவு, சரிங்களா? இதை விட நம்ம தவறாக கட் பண்ண அளவு வந்து அதையும் காமிச்சிடுறேன். இது வந்து ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றத வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு இது போட்டு காமிக்கிறேன். இது ரொம்ப வந்து டாட்ல வந்து பெல்ட்டோட இறக்கம் வந்து பர்ஃபெக்டாக வைக்கலைன்னா ரொம்ப கஷ்டங்க. நமக்கு வந்து இதோட அளவு நீங்கள் கட் பண்ண அளவு, இது உண்மையான அளவு. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அளவுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது. இந்த அளவுக்கு கம்மியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இங்கே கீழே வந்து இந்த இடம் வந்து துணி இல்லை, இந்த அளவு துணி இல்லை. அப்போ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிகினர்ஸு பேப்பர் கட்டிங் போடுங்க, அதுக்கப்புறம் துணியில் கட் பண்ணுங்கள். பேப்பரில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை எடுத்துருங்க. நீங்கள் கட் பண்ண ப்ளவுஸை அந்த பேப்பர் மேலே வச்சிடுங்க. வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் ட்ரா பண்ணும்போது பெல்ட்டோடு சேர்த்து நீங்கள் ஃப்ரண்ட்டு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, ட்ரா பண்ணும்போது இப்படி வைக்கிறீங்க. இதை ட்ரா பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்குன்ட்டு நீங்கள் கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேப்பர் எடுக்கிறேன் நான். ஒரு பேப்பரில் உங்களுக்கு எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த அளவு நமக்கு தேவை. இந்த அளவு தேவைன்னும் போது நீங்கள் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சஸ் இறக்கி, இது வந்து தையலுக்கு, சரிங்களா? இது உண்மையான அளவு. இது நீங்கள் பேப்பரை கட் பண்ண தப்பான அளவு. இதை இப்படி வச்சிட்டிங்கன்னா நமக்கு இந்த போர்ஷன் தேவை. அப்போ உண்மையான அளவு வச்சு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. உண்மையான அளவு நீங்கள் வச்சு ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு எந்த அளவு கம்மியாக இருக்கும், அப்போ உங்களுக்கு இந்த அளவு எக்ஸ்ட்ரா தேவை. அப்போது நீங்கள் வந்து பேப்பர்லேயே இந்த உண்மையான அளவு, உங்களுடைய அளவு, அதுக்கு மேலே நீங்கள் தப்பாக கட் பண்ண பீஸை வச்சு இந்த போர்ஷன் வந்து கம்மியாக இருக்கு, அதிலிருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு அது பக்கத்துலேயே கர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இந்த துணியை அதில் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து
இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். புதுசாக தைக்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் தப்பே செஞ்சாலும் இது டிசைனாக வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த போர்ஷனை இதில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் டாட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். சென்டர் டாட்டு, சைடு டாட்டு, ஆமூல் டாட்டுன்னு சொல்லிட்டு இப்படி வரும். இதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்க வேண்டியதுதான். சென்டர் டாட்டு, ஆமூல் டாட்டு, சைடு டாட்டு. இது நான் ரஃப்பாக தான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் தப்பு செய்வாங்க. அதுவும் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த தப்பு செய்வீங்க. இதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் கட் பண்ணாத துணியோட நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சஸ் அதிகமாக வச்சு அதை இப்படி திருப்பி கர்வ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். திருப்பின பிறகு இப்படி கிடைக்கும் இல்லைங்களா? இதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாட் மார்க் பண்ணணும் 3 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு 1 இன்ச்சஸ் வச்சு இந்த பக்கம் இருக்கிற டாட்டு, அடுத்து மேலே 1 இன்ச்சஸ், சைடில் 1 இன்ச்சஸ் ஸ்லீவ் டாட். அப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு மாடலாக வந்துடும், ஒரு டிசைனாக உங்களுக்கு கிடச்சிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் எம்ப்ராய்டிங் ஒர்க் கூட பண்ணி கொடுக்கலாம் ஃபேஷனாக. அடுத்து வந்து இன்னொரு தப்பு, இந்த தப்பு பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுற மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்கை வந்து பெருசாக வெட்டிடுவீங்க. பெருசாக நெக்கை வந்து வெட்டும்போது இதோட லோ வந்து பெருசாகிடும். அந்த மாதிரி லோ பெருசானா என்ன மாதிரி விதத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை. நெக்கு லோ ஆகிடுதுன்னா நெக்குனா நீங்கள் டிசைன்ஸ் கொடுக்கலாம், எப்படி வேணால் டிசைன்ஸ் உள்ளே கொடுத்து நீங்கள் சரி பண்ணிடலாம். இப்போ ரவுண்ட் நெக்குனா என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஷோல்டரை இங்கேருந்து ஒரு ஸ்லாண்ட் பண்ணி இப்படி 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்லாண்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஷோல்டரை இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுவுமே இல்லை, ரொம்ப பெருசாகவே வெட்டிட்டீங்க, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு இந்த டாட் வரைஞ்சிக்கோங்க. 3, 4, 5. அடுத்து சென்டர் டாட்டு 3. இந்த டாட்டை மையமாக வச்சு இன்னொரு டாட்டு நீங்கள் இப்போ இங்கே 1 இன்ச்சஸ் வச்சு ஒரு டாட்டு, மேலே 1 இன்ச்சஸ், சைடில் 1 இன்ச்சஸ். இந்த ஆமுல் இங்கே வருது இல்லைங்களா, இப்படி ஸ்லாண்ட் பண்ணி 2 இன்ச்சஸ் தையலுக்கு, 2 இன்ச்சஸ் ஆமுல் இது டாட் வர்றதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து 3 டாட்ஸ் இருக்குது. 3 டாட்ஸ், 4 டாட்ஸ், 5 டாட்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த நெக்கு பெருசாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த நெக்கில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே ஒரு 1 இன்ச்சஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேலே 1 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே வந்து அந்த 1 இன்ச்சஸ்க்கு நேராக ஸ்லாண்ட் பண்ணி ஒரு லைன், இன்னொரு லைன் பண்ண 1, 2, 3, 4 டாட் வந்துடுதான். நெக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு 2. நெக்கை வந்து லோவாக கட் பண்ணிங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சஸ்க்கு ஷோல்டரை இறக்கி ஸ்லாண்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க. அடுத்து வந்து அதையுமே வந்து சரியாகலை, இன்னுமே பெருசாக ஆகுது இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு டாட்டு கொடுக்கலாம். இந்த டாட் வேண்டாம், இது ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒன்றுமே இல்லைங்க, இந்த இடம் இப்படி இது வருது இல்லைங்களா, இந்த பட்டன் பட்டி வருது இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் லைட் ஸ்லாண்ட் பண்ணிவிடுங்க. ஸ்லாண்ட் பண்ணி இந்த ஓரத்தில் கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வச்சு கூட நீங்கள் இப்படி ஸ்லாண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே 2 இன்ச்சஸ் விடுறதுனால இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் போகிறதுனால எந்த வித துணி பத்தாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த நெக்கு கிட்ட வச்சு இப்படி ஸ்லாண்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நெக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுவுமே பண்ணி வந்து ப்ளவுஸில் கரெக்டாக வரலைன்னா தான் இந்த டாட்டு பயன்படுத்தலாம். இப்போ வந்து டாட்டுலேயே 1, 2, 3, 4 டாட்டு,
5 டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டாட் வரும். ஆர்மல் கிட்ட இங்கே வந்து இந்த சைடில் இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சஸ், இங்கேருந்து இப்படி சைட் டாட்டு. இந்த டாட்டு எப்பவுமே நம்ம பிடிக்கிறத நெக் டாட் ஒன்று பிடிக்கிறத. இது பாம்பே சைடில் 5 டாட் பிடிக்கிறதுனா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 இடத்த நீங்கள் சென்டர் பண்ணி கூட, சென்டராக வச்சு கூட, இந்த இடம் சென்டர் வரதுன்னா இந்த இடத்துலையும் கூட நீங்கள் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சஸ் வைங்க, இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சஸ் வைங்க. இந்த சென்டர் பிளேஸ் வச்சு நீங்கள் ஒரு டாட் இங்கே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 5 டாட் வந்து கரெக்டாக எப்படி பிடிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 2 3 4 5. அடுத்து வந்து இன்னொரு தப்பு, எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு தான் பிகினர்ஸு. இந்த இடம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டேன். இதில் வந்து தெளிவாக தப்பு செஞ்சால் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது. இந்த இடம் வந்து 8 இன்ச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பெல்ட்டோட சேர்த்து பெல்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு 8 இன்ச்சஸ் வரணும். இந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் இறக்கி ட்ரா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஆர்மூலில் உட்கார வேண்டிய பாயிண்ட் வந்து உட்காராது. கை போட்டோம்னா ஆர்மூலில் கரெக்டாக இருக்கணும் அந்த ஸ்டிச்சஸை. அது வந்து கொஞ்சம் இடுப்பு பகுதியில் இறங்கி இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால நீங்கள் கை வளைவு போடும்போது கவனமாக வளைவு போடுங்க. இப்போ இதே கையை வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி இப்படி ட்ரா பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஹிப்போட அளவை அதிகமாக்கி மேலே ஏற்றி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கை கடிக்கும். கை வந்து கடிக்காது, கை வந்து ஏறாது. கையில் வந்து இப்படி ப்ளவுஸை போட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும், ஆமுல் கிட்ட ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது தப்பு வந்து இதுதான். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மேலே ஏற்றி ஹிப்போட அளவை அதிகப்படுத்திட்டு நீங்கள் இந்த கர்வ் வரைஞ்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கும் ஒரு ஆல்ட்ரேஷன் மெத்தட் இருக்குது. நீங்கள் கையும் ஹிப்பையும் பிரிச்சுட்டு நீங்கள் ஹிப் பகுதியை மெஷர் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொன்று, கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு எவ்வளோதான் பண்ணாலும் கை மட்டும் பத்த மாட்டேன்ட்டு, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுன்ட்டு கேட்பீங்க. ஏன்னா வந்து நானும் ஆரம்பத்துல இருந்து தான் மேலே வந்தவன், அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய தவறுகள் சிலதெல்லாம் நான் வந்து ஆரம்பத்தில் பண்ணது என்ன மட்டும் இல்லை, நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஆரம்பத்தில் இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடியது தான். அதுதான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கையில் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஹிப்புக்கும் கையுக்கும் ஸ்டிச்சஸ் வந்து நேர்த்தையெல்லாம் வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடமும் ஒன்றா வரணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கை வந்து இடுப்பு பாடியோட நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் ராங் சைடு திருப்பி காமிக்கிறேன், இப்படி வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மைல்டாக தள்ளிக்கோங்க, லைட்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு தள்ளிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. காட்டன் துணியாக இருந்தால் நல்லா இழுப்படும், கொஞ்சம் மைல்டாக வந்து லைட்டாக இழுக்கலாம். லைட்டாக இழுத்து கொண்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். அப்படியே மெதுவாக ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக கையை மட்டும்தான் இழுக்கணும், பாடியை இழுக்கக்கூடாது. ஏன்னா கை தான் வந்து பாடியோட ஜாயின் பண்ணும்போது பத்தாதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு தான் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ கையோட ஸ்டிச் பண்ணும்போது இந்த கை துணியை வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக இழுத்து பாடியோட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி லாஸ்ட் வரைக்கும் வரும். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வரலாம், இங்கே வரைக்கும் நின்றுடுறது. மீதி வந்து 2 இன்ச்சஸ்க்கு துணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த மாதிரி கட்டிங் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சஸ் சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி வி கட்டிங் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள், நான் பேப்பரில் கூட கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, வி கட்டிங் போட்டு அது வந்து ஆல்ட்ரேஷன் மெத்தட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இங்கே இருக்கு,
வி கட்டிங்க கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்லீவ்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம அதுல இருந்து ஒரு 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கலாம் ஹைட்டை. இதை வந்து இந்த கையில வந்து நீங்க இந்த இடம் வந்து இப்படி வச்சு தைங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி திருப்பி இங்க வைக்கிறீங்க, இங்க பத்தல இங்க வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி திருப்பி இந்த இந்த போர்ஷனை இதுல வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்க வந்து 2 கையும் ஜாயின் பண்ணி தைக்கலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா தையலுக்குள்ள போயிடும். 2 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் அதுக்கு மேல எடுக்க கூடாது. அதுக்கு மேல வந்து தையல் துணி பத்தாம போகாது. மினிமம் 2 இன்ச்சஸ்க்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து நீங்க இப்படி ஸ்டிச் பண்றீங்கன்னு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி பண்ணி இது வரைக்கும் வந்துருது இல்லைங்களா, இது வரைக்குமே உங்களுக்கு தையலுக்குள்ள போயிடும். இந்த போர்ஷன் மட்டும்தான் ஆமுல் கிட்ட உங்களுக்கு ஆமுல்ல வந்து உட்காந்துரும். அதனால உங்களுக்கு வந்து அந்த ஜாயின் பண்ணதே தெரியாது. சிலவங்க வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா எடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாயிண்ட் வந்து வெளியில அசிங்கமா தெரியும். இங்க பாருங்க, இந்த மாதிரி எடுத்து சிலவங்க வந்து இப்படி ஹைட்டு ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி இப்படி நேராக வச்சு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி திருப்புறாங்க இல்லையா, அது வந்து அசிங்கமாக தெரியும் அந்த ஜாயிண்ட்டு. அதனால அந்த தவறு செய்யாதீங்க. இந்த மாதிரியே வி கட்டிங் போட்டு நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஷோல்டர் வந்து ஸ்லாண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி இறங்குது ப்ளவுஸ். அது எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின். ஏன் இறங்குதுன்னா கழுத்தில் வந்து நீங்கள் இதோட ஹைட்டு வந்து சரியாக நீங்கள் கரெக்டாக இந்த ஹைட்டு வைக்காம எக்ஸ்ட்ரா நீங்கள் ஹைட் வச்சிங்கன்னா அந்த பகுதி வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து வழுக்கும், இறங்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நெக்கில் இருந்து இப்படி ஸ்லாண்ட் பண்ணி தைக்கலனாலும் ஷோல்டர் பகுதி இறங்கும். நெக்கோட இறக்கத்தை அதிகமாக வச்சாலும் ஷோல்டர் பகுதி இறங்கும். இந்த 3 காரணத்தினால தான் ஷோல்டர் பகுதி இறங்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல கையில் வந்து இந்த இடத்துல சுருக்கம் வருது, பின்பக்கம் சுருக்கம் வருது. அது எதனால நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கை வந்து ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுற மெத்தடு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த தவறுகளை நீங்க தவிர்த்தலாம். அதையும் நான் ஒரு முறை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இப்ப ரஃபா தான் நான் போடுறேன். இப்ப கை எடுத்துக்கிறீங்க. இந்த மெத்தடை நீங்க பண்ணி நீங்க கட் பண்ணுங்க. ஷோல்டர் பேக் சைடும் சரி, ஷோல்டர் மேலெல்லாம் எந்தவித எக்ஸ்ட்ரா துணியில நிற்காத, அப்படியே கை உட்காரும். இப்போ இங்க இருந்து நான் 1.5 இன்ச்சஸ் உயரம் வச்சுட்டு இதே மாதிரி தைக்கிறவங்க கிட்ட கஸ்டமர் சொல்லுவாங்க ஸ்லீவோட லென்த் அதிகப்படுத்துங்க. எனக்குன்னா நிறைய பேர் இங்கே வைக்க மாட்டாங்க, இந்த இடத்துல அதிகம் பண்ணி வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்லாம் நிறைய அந்த தவறு செய்வாங்க. கீழே தான் நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா அவங்க கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு கீழே தான் நீங்கள் வைக்கணும். ப்ளவுஸ் 1 மீட்டர் தான் ஹைட் வந்து 1 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் ஏற்றி வைக்க முடியும். அதுக்கு மேலே பத்தாது கைப்பகுதி. இப்போ நான் 1 இன்ச்சஸ் அளவு மடிக்கிறதுக்கு 1 சென்டிமீட்டர் சின்னதாக மடித்து 1 இன்ச்சஸ்க்கு பெருசாக மடிக்கிறதா. இங்கேருந்து இப்படி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இங்கே இருக்கிற அளவு 1 சென்டிமீட்டர் மேலே ஏற்றுறீங்க. இப்படி கையை ப்ரெஸ் பண்ணி இப்படி வைக்கிறீங்க. இப்போ இங்கே அளவு எனக்கு வந்து இது வந்து 1 இன்ச்சஸ் தான் கிடைக்குது. ஏன்னா வந்து ப்ளவுஸ்க்கு 1 இன்ச்சஸ் கிடைக்குது. நான் வந்து வி கட்டிங் மாதிரி கொடுக்க போகிறேன். இது இங்கேருந்து இங்கே இருக்குங்களா, இதுலேருந்து 2 இன்ச்சஸ் கிடைக்குது. இதை அப்படியே கர்வ் பண்ணி இது கீழே வந்துடுறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். வெளியில் யாருக்காவது ஸ்டிச் பண்ணிங்கன்னா தவறு எதுவுமே வராது. இப்போ இந்த இடத்துல ஸ்லாண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே கீழே டவுன் ஸ்லீவ் 2 இன்ச்சஸ், மேலே ஆமுல் வந்து எனக்கு 1 இன்ச்சஸ் தான் கிடச்சது. இங்கேருந்து இப்படி ஸ்லாண்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த இடம் வந்து சென்டரை எடுக்கணும். நீங்கள் இதில் இருந்து 12னா 6, 10னா 5, 11னா 5.5 அந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1 சென்டிமீட்டர் மேலே, இங்கேருந்து இங்கே 1 சென்டிமீட்டர் கீழே. அப்போது நீங்கள் இந்த இடம் வந்து ஏன் இந்த கொசுவம் மாதிரி துணி வருதுன்னா அதை இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சஸ்க்கு நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து
இதை இப்படி மேலே வச்சு சென்டர் பாயிண்ட்டுக்கு வாங்க. வந்து இப்படி கீழே பாயிண்ட்டை டச் பண்ணி இப்படி கர்வ் பண்ணுறீங்க இல்லைங்களா? கர்வ் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வளைஞ்சு இப்படி வளையணும். இதுதான் கையோட கட்டிங். அப்போ தான் மேலே வந்து கொசுவும் வராது, பேக் சைடு வந்து துணி வந்து கொசுவமாக இருக்காது. இன்னொரு வந்து இந்த ஹைட்டை வந்து தேவைக்கு அதிகமாக நீங்கள் இங்கே ஹைட் வச்சுட்டு நீங்கள் இதை எடுக்கிறத இப்படி எடுப்பீங்க பெருசாக. இந்த மாதிரி எடுத்து இப்படி வளைஞ்சு போட்டிங்கன்னா இந்த இடத்துல அதிகமாகும் போது மேலே வந்து ஷோல்டருக்கு கரெக்டாக உட்காராம அந்த இடம் வந்து உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா வரும், சிதும்பலாக வரும். அதே மாதிரி ஷோல்டரில் ஃப்ரில்லு வைக்கணும்னா நிறைய பேர் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. அப்படி செய்யாதீங்க. ஹார்முல் கிட்ட நீங்கள் எவ்வளோ லென்த் அதிகமாக வேணும், ஃப்ரில் 1 இன்ச்சஸ்க்கு 2 ஃப்ரில்லுனா 2 இன்ச்சஸ்க்கு 4 ஃப்ரில்லு, 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ் ஃப்ரில்லுக்கு விட்டு 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரில்லை முதல் வந்து இங்கே 2 இன்ச்சஸ்க்கு இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரில் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இங்கே வந்து 2 ஃப்ரில்லு, இந்த சென்டருக்கு பக்கத்தில் இந்த பக்கம் 2 ஃப்ரில், அப்புறம் 1 இன்ச்சஸ் 2 ஃப்ரில், 2 இன்ச்சஸ்க்கு 4 ஃப்ரில்லு நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி பஃப் கை நீங்கள் தைக்கிறதா இருந்தால் ஃப்ரில்லு வந்து இங்கே தான் அதே மாதிரி வைக்கணும். பஃப் கைனா ஃபுல்லாகவே நீங்கள் பஃப் கை ஃபுல்லாக ஃப்ரில்லு வேணும், 8 இன்ச்சஸ் வேணும், 6 இன்ச்சஸ் வேணும்னா நீங்கள் இங்கே தான் ஆட் பண்ணணும். இந்த லென்த்தை அதிகப்படுத்திட்டு இங்கே இப்படி வரணும். இதுதான் வந்து பஃப் கை ஆகட்டும், இது ஃப்ரில்லு ஷோல்டரில் ஃப்ரில் ஆகட்டும், எக்ஸ்டெண்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் அதிகப்படுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து இவ்வளோதான் துணி இருக்குது, இதுக்கு கை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் துணி இல்லையே என்ன செய்கிறதுன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் சேரீ என்ன சேரீ கட்டுறீங்களோ அந்த சேரீயில் இருக்கிற கலரு என்ன கலர் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி லேஸு 1 இன்ச்சஸ் லேஸு 1.5 இன்ச்சஸ் லேஸ் இருக்குது. இந்த இடத்துல லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒரு மடிப்பு மடித்து 2 மடிப்பு மடித்து மெல்லிசாக மடித்து தச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து லென்த்து குறைவாக இருக்கிற ஸ்லீவுக்கு நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து அந்த முதுகு சைடில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பேக்கு ஃப்ரண்ட்டு இடுப்பு பகுதி ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து பேக்குக்கு ஈவனாக வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்வீங்க. இன்னொன்று வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க எப்படி இருக்கா. இந்த நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆமுல் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷனை பேக் போர்ஷனை விட இப்படி ஸ்லாண்டாக வைக்கணும், ஸ்லாண்டிங்காக வைக்கணும். நீங்கள் இப்படி இருக்க இதுதான் பேக்கு இருக்குன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை மட்டும் லைட்டாக இழுத்து வச்சு நீங்கள் பேக்கோட சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணி அடிக்கணும். அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பேக்கில் ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை ஆமுல் வரைக்கும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கும்போது ஃப்ரண்ட்டை இப்படி இழுத்து வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேக்கோட சேரும்படி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் இப்படி சாய்வாக வச்சு நீங்கள் இந்த தையல் போடணும். அதாவது சமமாக தான் இருக்கும், இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈவனாக தான் இருக்கும். சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக, நான் வந்து நேர்கோடு தானே போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த பேக்கோட ஃப்ரண்ட்டை ஈவனாக கொண்டு வரணும். இதுதாங்க வித்தியாசம். இந்த நெளிவு சுழிவுகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ளவுஸில் எந்த தப்பும் வராது. ப்ளவுஸ் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக தச்சு தர முடியும். வெளியில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பயமும் இருக்காது. ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணுறதுல நமக்கு கட்டிங் வந்து மெயினு. ப்ளவுஸில் கட்டிங் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் ஈஸியாக பண்ணுவோம். ஆனால் நம்ம செய்கிற தவறுகளை கரெக்ஷன் பண்ணவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? எந்தெந்த பக்கம் தவறு செய்தால் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு. அடுத்து வந்து பட்டன் பெட்டி. பட்டன் பெட்டியில் நீங்கள் இந்த டாட்டோட அளவை வந்து தள்ளி வச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி தள்ளி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், பட்டன் பெட்டி மாட்ட முடியாது, கப் ஷேப்பு மாறி போயிடும்.
அப்போது நீங்கள் இந்த இடத்துல 3 இன்ச்சஸ் வர்றதை 2.5 இன்ச்சஸ் வைக்கும்போது நீங்கள் டாட் வந்து இங்கே வந்துடுதா. பட்டன் பட்டி மூலமாக அதோட பட்டன் பட்டியோட அளவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1/2 இன்ச்சஸ் அதிகப்படுத்தி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்க முடியும். மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் ரைட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2.5 இன்ச்சஸ் பட்டன் பட்டியோட அகலம் எடுக்கணும். ஆனால் இந்த தவறுகள் செய்யும் பொழுது அதை கரெக்ஷன் பண்ணும்போது 2 இன்ச்சஸ் பட்டன் பட்டி பட்டன் பட்டி கிட்ட நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் இங்கே 1/2 இன்ச்சஸ் மைனஸ் ஆகுது இல்லைங்களா, தள்ளி வச்சிடுறீங்க இந்த டாட். அந்த டாட்டை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும்னா 2 இன்ச்சஸோட ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். 1 இன்ச்சஸ் மடிக்கிறத 1.5 இன்ச்சஸ்க்கு மடித்து நீங்கள் உள்ளே ஃபோல்ட் பண்ணி தைக்கலாம். ஏன்னா வந்து தவறு செய்துட்டோம், அந்த தவறை கரெக்ஷன் பண்ணி ப்ளவுஸை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா இந்த மெத்தடெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இப்போ 2 இன்ச்சஸ் இங்கே 1.5 இன்ச்சஸ்னா இங்கே 2 இன்ச்சஸ்னால் ஒரு 2.5 இன்ச்சஸ் வச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் தைக்க முடியும். இல்லை கூடுதலாக தள்ளி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் பிரிச்சுட்டு கரெக்டான இடத்துல தைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட்டன் பட்டி ஒரு 1 இன்ச்சஸ் வந்து பட்டன் பட்டியோட அகலம் இருக்கும். நம்ம ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். இப்போ 2 மடிப்பு மடிக்கிறதுக்கு நீங்கள் 2.5 இன்ச்சஸில் மடிக்க முடிஞ்சால் மடிங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு 2.5 இன்ச்சஸில் பட்டன் பட்டி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பட்டன் பட்டியை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் மடித்து தைக்கலாம். அதாவது 1 இன்ச்சஸ் அகலத்துக்கு இங்கே மடிச்சிட்டிங்கன்னா 1 இன்ச்சஸ் வருது. இது ஒரு 1.5 இன்ச்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தைக்க முடியும். அதே மாதிரி நாட்டு சிலவங்க ப்ளவுஸ் ஹூக்கு போடும்போது நடுவில் ஹோல்ஸாக வருது. அது எப்படி கரெக்ஷன் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை. இந்த நீங்கள் ஹூக்கு போடுற இடத்த வந்து தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா ஹோல்ஸ் வரும். கரெக்டாக ஃபஸ்ட்டு இங்கே மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டுட்டு சென்டர் இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒன்று போட்டுருங்க. இதை சென்டர் மடித்து இங்கே ஒரு ஹூக்கு, இதை சென்டர் மடித்து இங்கே ஒரு ஹூக்கு, 5 ஹூக்கு, 6 ஹூக்கு எல்லாமே கொஞ்சம் வயதானவர்களுக்கு போடுவாங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 5 தான், 5 ஹூக்கு தான். 5 ஹூக்கு போட்டு இங்கே ஊக்கு கோக்குறதுக்கு நாட் வந்து இந்த இடத்துல வந்து 5 வரும். அது மார்க் பண்ணும்போது நீங்கள் இப்படி வச்சு அதே தான் இந்த சைடு மேலேயும் கீழேயும் சென்டர், அப்புறம் இந்த பகுதிக்கு சென்டர், இந்த பகுதிக்கு சென்டர். இதை விட தெளிவாக நிச்சயமாக வந்து யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல டிப்ஸ்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் நல்ல டைலராக ஆக முடியும். நன்றி.